சிக்கன் கிரேவி ஒரு பிளேட்டுக்கு 2 பிளேட் சாப்பாடு கூட சூப்பரா சாப்பிடலாங்க. எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? கடாயில கொஞ்சமா கடலை பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. அதே கடாயில கொஞ்சமா உளுத்தம் பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி, சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சமா அரிசியையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்ததெல்லாம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க. தக்காளி, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயமும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாங்க. நல்லா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அரைச்சி வச்சு இந்த மசாலா பவுடர் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி கிண்டி விடுவோம். நல்லா அந்த பச்சை வாசம்லாம் போகட்டும். சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள், கறி மசாலா தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் குழம்பு பொடி போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். கறி நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். நம்ம மூடி வைக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக சிக்கன் வெந்து வரணும். சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் லட்சு.